ஜனவரி 21 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. துளி துளியாய். இன்றைய வேதாகம பகுதி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 19 வரை. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினாரென்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். குறிப்பு வசனம்: அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4:19. 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த விசுவாசியான தெரேசா ஆஃப் அவிலா தேவனுக்கு சேவை செய்ய நாம் முற்படும் போது எல்லாவற்றிலும் வசதியான மற்றும் சுலபமான வழிகளையே தேடுகிறோம் என்று எழுதுகிறார். தேவனிடத்தில் முற்றிலுமாய் சரணடைவதை விட்டுவிட்டு நமக்கு வசதியான, சுலபமான, மகிழ்ச்சி தரக்கூடிய விதமாக தேவனிடத்தில் ஒப்புரவாக விரும்பும் நம் எண்ணங்களை அவர் கடுமையாக விமர்சிக்கிறார். நாம் முழுமையாக அவரை சார்ந்து கொள்வதற்கு தற்காலிகமாக, மெதுவாக மற்றும் தயக்கத்துடன் முயற்சிக்கிறோம். ஆகையினால் தெரேசா நம்முடைய ஜீவியத்தை அவருக்காய் பூரணமாய் அர்ப்பணிக்காமல் சிறிது சிறிதாக அர்ப்பணிக்கும் போது அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நாம் நம்மை அவரிடத்தில் பூரணமாய் அர்ப்பணிக்கும் வரை அவரிடமிருந்து சிறிது சிறிதாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். மனிதர்களாகிய நம்மில் பலருக்கு நம்பிக்கை என்பது இயல்பாக வருவதில்லை. கடவுளுடைய கிருபையையும் அன்பையும் பெறுவது என்பது நாம் கடவுளிடம் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்தது என்றால் உண்மையில் நாம் சிக்கலில் சிக்கிக்கொள்வோம். எனவே தேவனுடைய கிருபையையும் அன்பையும் நம்முடைய நம்பிக்கையை சார்ந்து அணுகினால் அது நமக்கு பிரச்சனையாகிவிடக் கூடும். ஆனால் நாம் 1 யோவான் 4 வாசிக்கிறபடி தேவன் நம்மீது வைத்திருக்கும் அன்பே பிரதானமானது. நாம் அவரை நேசிப்பதற்கு முன்பே அவர் நம்மை நேசித்தார். நமக்காக அவருடைய குமாரனை கொடுப்பதற்கும் அவர் ஆயத்தமாக இருந்தார். இந்த அன்பையே யோவான் ஆச்சரியமாகவும் நன்றியுடனும் குறிப்பிடுகிறார். படிப்படியாக, மெதுவாக, சிறிது சிறிதாக தேவன் தம்முடைய அன்பை முழுமையாக பெறும்படிக்கு நம் இதயங்களை குணப்படுத்துகிறார். அவருடைய கிருபை துளி துளியாக நாம் நம் பயங்களை அவர் வசமாய் விட்டுவிட உதவுகிறது. அவருடைய கிருபையும் அன்பும் நிறைந்த பொழிவை நாம் அனுபவிக்கும் வரை நம் இதயங்களை அவருடைய கிருபை
துளி துளியாக சென்றடைகிறது. உங்கள் வாழ்வில் எந்தெந்த வழிகளில் தேவனுடைய கிருபையை துளி துளியாக அனுபவித்தீர்கள்? நம்பிக்கைக்கு ஈடாக பயத்தை வெல்ல தேவனுடைய அன்பு உங்களுக்கு எப்படி உதவியது? உண்மையுள்ள தேவனே, உம்மை நம்புவதற்கு என் இதயம் மிகவும் காயப்பட்டு புண்பட்ட போதும் முதலில் என்னை நீர் நேசித்ததற்காய் நன்றி. நான் எங்கிருந்தாலும் எப்படியாவது என்னை சந்திக்கும் உம்முடைய கிருபைக்காய் நன்றி.